தேவனே, என் வாழ்க்கையினுடைய காரியம் மாறுதலாய் முடியும்படி நான் உங்க கைக்குள்ள வருகிறேன் ஆண்டவரே. உங்க கையை விட்டு வெளியே போய் எனக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை. கர்த்தருடைய கையை விட்டு வெளியே போகிற ஒரு மனிதனுக்கு ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய கையை விட்டு வெளியே போகிற மனிதன் அலைக்கழிப்புக்குள்ளே சிக்கிக் கொள்ளுவான். அவனுக்கு அமெரிக்கை இருக்காது, அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்காது, அரவணைப்பு இருக்காது. ஆனா கர்த்தருடைய கைக்குள் இருக்கிற ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு அமெரிக்கை, ஒரு நம்பிக்கை, ஒரு அற்புதமான அரவணைப்பு, ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தம்முடைய கையிலே வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நான் பேசுறது உங்களுக்கு புரியுது? ஆண்டவரே, உம்முடைய கைக்குள்ள வந்து என்னை தர ஆண்டவரே, கைக்குள்ள வந்து என்னை தர ஆண்டவரே. நிறைய நேரங்கள்ல பாருங்க, நிறைய செய்தியை நம்ம கேட்கிறோம். ஆமென். ஆனால் அந்த செய்திக்கு நம்முடைய இருதயம் திறக்கணும். நம்முடைய கர்த்தருடைய செய்தி, கர்த்தர் சத்தம், கர்த்தருடைய பேச்சு, கர்த்தர் நம்மோடு பேசுகிறதற்கு நம்முடைய உள்ளத்தை திறக்கணும். ஏங்கணும், அப்படியே ஜபத்தோடு செய்தியை கேட்கணும். ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நான் விழுந்து கிடக்கணும். அப்படி கேட்க கேட்க, அப்படி செய்ய செய்ய தேவன் போவாசை போல, அவருடைய போர்வையை போல, அவருடைய சமூகத்தின் பிரசன்னத்தை நம்மேலே விரித்து மூடி பறந்து காக்கிற பட்சியை போல என்னிடத்தில் வருகிறவன் புறம்பே தழுவுதல் என்று சொன்ன தேவனிடத்துல ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் வந்து அவரிடத்துல வந்து பங்கடைவதற்கு, அவருடைய தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளே உங்களை ஒழித்துக் கொள்வதற்கு, தெய்வீக பிரசன்னத்திலே உங்களை அப்படியே நீங்கள் நினைத்துக் கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி